ஆஃப்டர் லியோக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது. இண்டஸ்ட்ரியில தெரியல, போலீஸ்காரா வந்துட்டு இருப்பாங்க ஒரு 10 வருஷத்துக்கு. அதே மாதிரிதான் எனக்கும் அதே மாதிரிதான் வந்துட்டு சைக்கோ, அப்படியே சைக்கோ த்ரில்லராக தான் வந்துருந்தது. சொல்றவெல்லாம், சார் நீங்க எடுத்தோன்னு அப்படியே கத்திய தூக்கின்னு ஓடுறீங்க சார், ஓடி அப்படியே கழுத்துலாம் அப்படிலாம். சார் 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 வேணாம் சார், ஒன்று பண்ணியாச்சு போதும் சார். எனக்கு ஜாலியா பண்ணும், எனக்கு ஒரு ஆசை. எனக்கு சாண்டி ஜாலியா அந்த மாதிரி பண்ணாது. விட்டோ சொன்னீங்க ரொம்ப பிடிச்சிச்சு. அப்ப விட்டோட ஒரே சொன்னேன், விட்டோ சாங் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். ஆனா இருக்கல, உங்களுக்கு மட்டும் தான் ஜாலியான பழகுது. அப்பா அது ஒண்ணு போதுன்னு அது ஜாலியா இருந்தது. கதையாவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரக்டர்லாம் சூப்பரா நடிச்சிருக்காங்க. சான்ஸ்ல எல்லா பிளீஸ்ல நட்டி சார்லாம் வந்துட்டு வெளில சொல்லுங்க சார், என்ன ஆக்டர் சார் நீங்க, ஐயோ கர்ணன் படத்துல என்னமா நடிச்சிருக்கீங்க, இவ்வளவு நடிப்பு, இவ்வளவு பட்டாளத்து நடுல நம்மளும் வந்திருக்க வேண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரியோ டார்லிங் பத்தி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் ஆல்வேஸ் ஸ்வீட் ஹார்ட். ரொம்ப வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள, பயங்கரமான ஒரு நட்பு. இப்ப நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு, அவர் சொன்ன என்ன கேட்பாரு, ஓகே டார்லிங் போலாமா, ஓகே வேணாமா, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன். ரொம்ப உங்களை பத்தி புகழ எனக்கு வார்த்தை இல்லை, வரவே இல்லை. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம புகழ பேச முடியல, என்னடா வச்சா என்னடா அந்த மாதிரி மூடு தான். ஆக்சுவலா நாங்க 2 பேர் பேசியிருப்போம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஒரு படம் பண்ணலான்ட்டு. ஆனா வந்துட்டு கடைசியா இப்படி அமைஞ்சிச்சு, தனித்தனி படமா அமைஞ்சிச்சு, சேர்ந்து பண்ணல. ஆனா சீக்கிரத்துல நம்ம டார்லிங் சேர்ந்து பண்றோம் டார்லிங். அண்ட் ஆல்வேஸ் ஐ லவ் யூ so much டார்லிங்.